கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். தைரியமா ஏறா. நீலிமலை ஏற்றம் நீ ஏற முடியாது, சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பான். தேக பலம் தாய் என்றால் அவர்தம் தேகத்தை தந்திடுவார். பாத பலம் தாய் என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். இது பூதனதோபாகியத்துல இருக்கு. யாரு என்ன தேடி மலைக்கு வரானோ அவனை நான் தூக்கின்னு போவேன், அவனை திருப்பி தூக்கி கீழே இறங்கி விட்டுருவேன். சுவாமியே ஐயப்போ, இப்பதான் மெயின் பிளேஸ். சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலை தன்னை நெருங்கிடுவார். இப்பதான் மெயின் பிக்சரே. அந்த 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். இது சத்தியம். அது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது நிறைய பேர் மலை கிளம்பும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏண்டா போறோம், திருப்பி போகணும், எப்ப போவோம் அப்படின்னு. ஏன் திரும்ப போறாங்க? இது இவங்க அரியர்ஸ் வைக்கிறதுனால. ஏன் அரியர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னையே மறந்திடுவார். ஏன் மறக்கிறான் அப்படின்னா, முருகு கிளம்பும் போது சபரிமலை கிளம்பும் பிளான் போடுவான். அவன் ஒய்ஃப் சொல்லுவான், ஏங்க சபரிமலைக்கு போறீங்க, 40 நாள் விரதம் இருந்து இந்த வாட்டி வீடு வாங்கணுங்க, இந்த வாட்டி கார் வாங்கணுங்க, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணுங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்க, இதெல்லாம் வேண்டிடுவாங்க ஐயப்பன்ட்டு அப்படின்வான். எல்லா லிஸ்ட் போட்டு படி மேல ஏறுவான். அது வரைக்கும் ஞாபகம் வச்சிருவான். படி ஏறி அங்க தன்னையே மறந்திடுவார். ஒண்ணுமே கேட்க முடியாது, ஒண்ணுமே கேட்க மாட்டான். அவனை பார்ப்பான், நேரம் தள்ளி விட்டுருவான். போலீஸ்காரன் வந்துருவான். இறங்கி வரும்போது ஐயோ கேட்க விட்டுட்டோமே, இதெல்லாம் கேட்கலையே, இதுக்காகவா நீ அடுத்த வாட்டி வருவல்ல. இங்கேயும் மகா பெரியவா சொன்ன கான்செப்ட் என்னன்னா, நீ ஐயப்பன்ட்டு எதுவும் கேட்க வேண்டாம். நம்பியார் சாமி சூப்பரா சொன்னாரு. இதோட எளிமையா சொல்லவே முடியாது. முதல்ல சொன்னீங்க, நீ போய் நில்லு, அவ ஸ்கேன் பண்ணுவான்னு காமாட்சியை சொன்னாரு பெரியவர். நீ ஐயப்பன் சக்கரவர்த்தி, நீ அவன்கிட்ட போய் ஓ லெவலுக்கு எனக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு போடுறான்னு கேட்காத. அவன் பார்த்து போவான. எனக்கு நடந்தது தாங்க.